சுகம் வேணுமா? இன்னைக்கு சொன்னியா, நாளைக்கு சொன்னியா? நீடிய பொறுமையினால் என்ன பண்ணுங்க? காத்துட்டு இருங்க. உள்ள வேலை நடந்துட்டே இருக்குது. கடைசியா நீ சொல்லிடுற, இயேசுவின் தழும்புகளா நான் என்ன ஆயிட்டேன்? சுகம் ஆயிட்டேன், சுகம் ஆயிட்டேன். கிணறு வெட்டுறவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? இப்ப எல்லாம் நிறைய போர் வந்துருச்சு. கிணறு வெட்டுவங்க வருஷ கணக்கில் வெட்டுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் இன்ச்சு பை இன்ச்சா வெட்டி வெட்டி இறக்குவாங்க. உடனே நிறுத்திட மாட்டாங்க. என்னையா 10 அடி வெட்டினா என்ன வரல, தண்ணி வரல, என்ன நிறுத்திடுவாங்க. அவங்களுக்கு முடிவெடுத்துட்டாங்க, தண்ணிய பார்க்க வரலையும் நாங்க வெட்டுறதை என்ன பண்ண மாட்டோங்க, நிறுத்த மாட்டோம். நான் சொல்லுகிறேன், சுகத்தை காணும் வரையிலும் உடைய தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்லுவதை என்ன பண்ண போறதுல, நிறுத்த போறது கிடையாது. பணம் வரும் வரையிலும் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் 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 என்று சொல்லுவதை நிறுத்த போறது கிடையாது. சொல்லிட்டே இருங்க. பாருங்க, 1ஆம் வகுப்புல போய் சேர்றான், 2ஆம் வகுப்புல படிக்கிறான். பையனுக்கு ஒரு கலெக்டர் ஆகணும்னு ஒரு கனவு. நேற்று செஞ்சுட்டு இன்னைக்கு உடனே கலெக்டர் ஆயிடணும் அப்படின்னு இல்லை. வருடங்கள் ஆகிறது, நாட்கள் ஆகிறது, மாதங்கள் ஆகிறது. பல போட்டிகளுக்கு மத்தியிலும் சிரமங்களுக்கு மத்தியிலும் அவனுக்கு பல சரீரத்துல பலவீனங்கள் கூட இருந்திருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் போய் அங்க உட்காரும் போது எப்படி இருக்கும்? அவன் நடந்து வந்து பாதையை திரும்பி பார்ப்பான். இது சும்மா வந்துருது இல்லை. நான் சொல்லுகிறேன், உனக்கு உயர்வு வெற்றி என்பது பாருங்க சும்மா வர்றது கிடையாது. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைக்குள்ள உங்களை அடக்கி வாழும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகளை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்துவோம். ஜெயிச்சவங்கிட்ட எல்லாம் போய் கேட்டு பாருங்க. கிரிக்கெட்ல ஃபேமஸான ஆளுங்களை தான் பயிற்சியாளராக போடுவாங்க. பந்து வீச்சு பயிற்சியாளர், பேட்டிங் பயிற்சியாளர். சும்மா அடிக்க தெரியாதனாலும் போட்டுறது கிடையாது. அவன் சொல்லுவான், ஒவ்வொரு பந்தை எப்படி மேற்கொள்ளணும், எப்படி போடணும் இல்லை சொல்லி கொடுப்பான். அது மாதிரி ஜெயிச்சவங்கிட்ட நீங்க போய் சேர்ந்து அவங்களோட கொஞ்சம் உறவு வச்சு கொஞ்சம் கேட்டு பாருங்க. உங்களை தூக்குறதுக்கு என்ன வழி அதை சொல்லி கொடுப்பாங்க. ஒன்னும் இல்லாதவங்கிட்ட போய் சேர்ந்துன்னு அதன் சொன்னார், குருடனுக்கு அவனே ஏற்கனவே தடைவிடி தெரியுறான். குருட்டு பிசாசி வீடு வாசல் இல்லாம அவரோட போய் சேர்ந்து, ஐயா உங்க ரகசியம் என்ன அப்படின்னு அவன் சொல்லுவான், வாங்க நாங்க பிளாட்பாரத்துல படுக்கிறத சொல்லி கொடுக்குறோம். வேதம் சொல்லும், குருடனுக்கு வழிகாட்ட குடும்பம். நீ அவனே குருட்டு பையன், அவன் எங்க உன்னை ரோட கிராஸ் பண்ணி நல்ல வழியில விட போறான்? நல்லா சொல்ற, ரொம்ப ஜாக்கிரதையான ஆட்களோட சேரணும். என்னத்தை பார்க்கிறோம், என்னத்தை கேட்கிறோம், என்னத்தை பேசுறோம், என்னத்தை மனசுல தியானிக்கிறோம் என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாருங்க. அது இதெல்லாம் பண்ணி எதோ பெரட்டி உருட்டி பண்றது கிடையாது. எல்லாம் பாருங்க மனது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம்